அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் விஏஓ வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்திருக்குங்க. இந்த வேலை வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேகன்சி வந்திருக்குங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சிங்க. இந்த 2299 வேகன்சியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதே போல் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன. ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதற்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதுவும் இந்த நாளில். சரிங்களா, ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், இதற்கு மினிமம் சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கு முன்னுரிமை, மினிமம் இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதை பற்றின அப்டேட்டும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ வேலைன்னா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் இந்த வேலையை கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இது வேலை கிடைச்சா உங்களுடைய லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் இதுலேயும் ஒன்றுங்க. ஏன்னா ரொம்ப காம்படிஷன் இருக்காது. ஆனால் இந்த வேலை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாகவும் இந்த வேலையை நம்ம வாங்க முடியும். அது எப்படி என்ன ஏதுன்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா, ஸோ இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சொல்லியிருக்கிறது என்னென்னா, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. ஸோ அப்ளை ஃபார் 2299 வேகன்சிக்கு கிராம உதவியாளர் பண்ணிங்க அப்ளிகேஷன் வந்திருக்குங்க. சரிங்களா, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலை வாய்ப்புக்கான வேலைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்காக தான் வந்திருக்கு. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக தான் இதே மாதிரி வந்திருக்குங்க. சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 5ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேலே நீங்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி, எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இதற்கு 5ஆம் வகுப்புங்க. சரிங்களா, ஸோ அடுத்ததான் எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா இதற்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும். ஸோ நம்ம சம்பளத்தை பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம இதில் விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்க கூடாதான்னு சொல்லி நிறைய பேர் மனசில் இருக்கும். ஸோ அதுக்கான சேலரி டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஸோ இதற்கு சம்பளம் பர் மந்த்துக்கு 11,100 ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கான ஒரு சேலரி தாங்க. சரிங்களா, இது போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறும். அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் இந்த போஸ்டிங் உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் இருக்குங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ தனித்தனியாக பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் எக்ஸாம் இருக்குங்க. ஒரு 5ஆவது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோட இருப்பாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும்.
ஸோ ஒரு தலைப்பு கொடுத்துட்டு, அதாவது இப்போ சென்னைனா, சென்னையில வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, ஸோ அத பத்தி எழுத சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, திருவண்ணாமலைனா, திருவண்ணாமலை ஏதாச்சும் ஒரு தலைப்பு கொடுத்து, அந்த மாவட்டத்த பத்தி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்களே வந்து கொஸ்டின் பிளஸ் ஆன்ஸரையும் குடுத்து, அத தப்பு பிழை இல்லாம எழுதி அப்படியே குடுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் இதுல இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம பார்க்க போறது இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கிராம உதவியாளருடைய பணிகள் என்ன? அவருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும்? சேலரி எவ்வளவு? ஸோ அதே மாரி ஒரு சில இந்த நிலங்கள்லாம் என்னென்ன வகை நிலங்கள் இருக்கு? இந்த மாரி ஒரு சில கேள்விகள் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீ ஈஸியாவே அட்டெண்ட் பண்ணி, ஈஸியா இந்த வேலைய வாங்கிக்க முடியும். சரிங்களா? அடுத்ததா, இந்த வேலைவாய்ப்பானது ஃபர்ஸ்ட் நம்ம எங்கிருந்து வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்பானது தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்றதா இருக்கட்டும், அப்ளை பண்றதா இருக்கட்டும், என்ன விஷயங்களா இருந்தாலும் இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத தெளிவா பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்க, செங்கல்பட்டு மாவட்டம் 41 வேக்கன்சி, சேலம் 105 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 109 வேக்கன்சி, தூத்துக்குடி 109 வேக்கன்சி, பெரம்பலூர் 21 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 43 வேக்கன்சி, திருவண்ணாமலை 103 வேக்கன்சி, திருப்பூர் 102 வேக்கன்சி, கோயம்புத்தூர் 61 வேக்கன்சி, தஞ்சாவூர் 305 வேக்கன்சி, மதுரை 155 வேக்கன்சி, திருவள்ளூர் 151 வேக்கன்சி, ஈரோடு 141 வேக்கன்சி, திருச்சி 104 வேக்கன்சி, கடலூர் 66 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 68 வேக்கன்சி, நாமக்கல் 68 வேக்கன்சி, திருவாரூர் 139 வேக்கன்சி, சிவகங்கை 46 வேக்கன்சி, திருநெல்வேலி 45 வேக்கன்சி, விழுப்புரம் 31 வேக்கன்சி, வேலூர் 30 வேக்கன்சி, தர்மபுரி 39 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 33 வேக்கன்சி, திருப்பத்தூர் 32 வேக்கன்சி, திண்டுக்கல் 29, ராமநாதபுரம் 29, கரூர் 27, புதுக்கோட்டை 27, தேனி 25, சென்னை 20, அரியலூர் 21, மயிலாடுதுறை 13, விருதுநகர் 38, தென்காசி 18, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னாக்க 2299 வேக்கன்சி குடுத்திருக்காங்க. இதுல ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுல நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் சேலரி எவ்வளோன்னு மேலேயே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வந்து குவாலிஃபிகேஷனும் மினிமம் 5ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்ல செலக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க எவ்வளோக்கு படிச்சிருக்கீங்களோ, இப்போ வந்து டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் மார்க்கு. ஸோ டிரைவிங் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி தமிழ்ல எழுதுவோம், அதை நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு தான் 40 மார்க்கு. அதே மாதிரி உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ், ஓகேங்களா, பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாமே பிளேஸ் ஆஃப் பர்த் ரெண்டுல ஏதாச்சும் ரெண்டுமே இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு 25 மார்க்கு. இன்டர்வியூக்கு 15 மார்க்கு. டோட்டலா 100 மார்க்கு. இதுல டாப் மார்க் யார் வராங்களோ அவங்க செலக்ட் பண்ணி இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் செலக்ஷன் ப்ராசஸ். இதுல அப்ளை பண்றதுக்கு வந்து வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ற வீடியோஸ் கொடுக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த ஸ்கீம் அப்டேட்டை, எல்லாரும் இந்த ஜாப் அப்டேட்டை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.